மிஸ்ஸஸ் செஃப் கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கோகிலா ஆனந்த். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை அவல் பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு அவல் பொரி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு 50 கிராம் அளவு நான் எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாம எள்ளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டும். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து நான் அவல் பொரிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு தேங்காய் அளவுக்கு எடுத்து பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்து அதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ தேங்காவை நம்ம அப்படியே பச்சையாகவே போட்டோம்னா நமக்கு பொரி நமத்து போயிடும். ஸோ ஒரு வாசமாகவும் இருக்காது. நம்ம வதக்கி போட்டால் தான் நமக்கு பொரி நமத்து போகாமல் ஒரு 1 வீக் அளவுக்கு வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் தேங்காவை வறுத்துக்கிறேன். அடுத்து நம்ம பொரிக்கு தேவையான பாகு செஞ்சுக்கலாம். நான் 25 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். வெல்லம் 3/4 கிலோ. 3/4 கிலோவுக்கு 25 ml தண்ணி போதுமானது. அதிகமாக சேர்த்தோம் நமக்கு பாகு தண்ணியாக நீத்து போயிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க தண்ணியோட அளவை. வெல்லம் ஹீட் ஆகி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 minutes ஆகும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் அளவுக்கு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் இதில் சேர்த்துக்கிறேன். எள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே ஹீட்லேயே நாம் எடுத்து வச்சுருக்கிற பொரியையும் கொட்டி கிண்டணும். ஆற விட்டுறக்கூடாது. ஆற விட்டாக்கா நமக்கு பாகு அதாவது பொரி தனியாகவும் வெல்லம் தனியாகவும் இருக்கும். வெல்லம் பொரியோடு நல்லா மிக்ஸாக இருக்காது. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த ஹீட்டாகவே. நம்மளோட கார்த்திகை பொரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.